Hey guys, this is Ranjit. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மாடிஃபயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனி டைப்ஸ் ஆஃப் மாடிஃபயர்ஸ் இருக்குது. அதாவது மாடிஃபயர்ஸ் எதுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் தென் சினிமோட்டோகிராஃபி. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து மாடிஃபயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கைஸ் இந்த மாடிஃபயர்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடிஃபயர்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றுமே கிடையாது. அதாவது வந்து உங்கள் லைட்டை வந்து மாடிஃபை பண்ணும். அதாவது உங்கள் லைட்டை வந்து ஷேப் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து இந்த மாடிஃபயர்ஸ். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. ஸோ டார்ச் லைட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பாட் லைட்டு. ஸோ அந்த ஸ்பாட் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து த்ரூ பண்ணும் லைட்டை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷேப்பும் இருக்காது. உங்களுக்கு வந்து ஒன்லி ஃபார் த்ரூ த லைட், அதாவது சும்மா லைட்டை வந்து ஸ்பில் பண்ணும், அவ்வளோதான் பண்ணும். பட் இதிலே வந்து நீங்கள் ஒரு மாடிஃபயர்ஸ் மாட்டி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களால் லைட்டோட ஷேப்பை க்ரியேட் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கோபோ எஃபெக்ட்டு, ஒரு ஸ்லிட் எஃபெக்ட்டு. ஸோ இப்போ லைட்டோட இன்டென்சிட்டி ஓவராக இருக்கிறனால நீங்கள் ஒரு சாஃப்ட் டிஃப்யூசர் போடும்போது வந்து உங்கள் லைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாடிஃபயர்ஸ் பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து மாடிஃபயர்ஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மாடிஃபயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பரெல்லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கொடை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கொடை. ஸோ அந்த கொடையை வந்து நம்ம வந்து லைட்டுக்கு முன்னாடி மாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட ஸ்பில் ஓவராக இருக்கிறத வந்து கொஞ்சம் டிஃப்யூஸ் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டை வந்து ஸ்மூத் பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ அப்படி ஸ்மூத் பண்ணுறனால அந்த நடுவில் இருக்க அந்த அம்பர்லா ஒயிட் கிளாத் இருக்கனால அந்த லைட்டை வந்து கொஞ்சம் டிஃப்யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டான லைட்டாக கொடுக்கும். ஸோ இப்போ அம்பர்லாவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளாக் பாக்ஸும் இல்லாதனால, அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட் அவுட்டும் இல்லாமல் லைட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோ பண்ணும். அதாவது ஃப்ரண்ட்லேயும் த்ரூ பண்ணும், பேக்லேயும் த்ரூ பண்ணும், சைடு எல்லா இடமும் வந்து லைட்டை வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ லைட் வந்து நம்ம ஒரு சில இடத்துல பர்டிகுலராக வந்து ப்ளேஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளால் வந்து அம்பர்லா வச்சுட்டு பண்ண முடியாது. ஸோ அம்பர்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டு பேக் எல்லா இடமும் த்ரூ ஆகும். பட் ஆனால் சாஃப்டாக கொடுக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பு. அதாவது ஒரு கொடை பார்த்திங்கன்னா மினிமம் உங்களுக்கு 100 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ இந்த மாடிஃபயர் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. பட் ஆனால் லைட்டு வந்து நம்மளால் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் லைட்டை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அம்பர்லா பண்ணும். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மாடிஃபயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸு. ஸோ சாஃப்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயராக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டகன், ஒரு பேரபோலா, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ பேரபோலா அப்படின்னு சொல்கிற சாஃப்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸ். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 85 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ இதே வந்து ஒரு ஆக்டகன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 21 இன்ச்சஸ் 24 இன்ச்சஸ் ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ இது வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ சின்ன சைஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஆக்டகனும், ரொம்ப பெரிய சைஸஸ் போகும்போது பேரபோலா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும். அதாவது பேக்கில் ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பிளாக்காக இருக்க ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டை வந்து கட் பண்ணிடும். ஸோ லைட் வந்து அந்த இடத்துலலாம் ஸ்பில்லே ஆகாது. ஸோ அப்படி நமக்கு லைட்டு வந்து ஓவராக எக்ஸ்ட்ரா ஏரியாஸில் தேவையில்லாத ஏரியாஸில் நமக்கு ஸ்பில் ஆகாமல் நமக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல நம்ம லைட் கொடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்மளால் லைட்டு த்ரூ பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேரபோலா அந்த ஆக்டகன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேரபோலா அந்த ஆக்டகனில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்யூசர் இருக்கும். அதாவது ஒன்று இன்னர் டிஃப்யூசர் அண்ட் தென் அவுட்டர் டிஃப்யூசர். ஸோ இன்னர் டிஃப்யூசர் அண்ட் அவுட்டர் டிஃப்யூசர் ரெண்டுமே போட்டு யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னர் டிஃப்யூசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணும். ஸோ அவுட்டர் டிஃப்யூசர் போடும்போது உங்களுக்கு இன்னுமே ஆஃப் த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடும். அதாவது லைட் பவரை கம்மி பண்ணிடும். ஸோ அப்படி லைட் பவரை கம்மி பண்ணாலும் நமக்கு வந்து சாஃப்டான லைட்டை வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான போர்ட்ரேட், அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான போர்ட்ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மாடிஃபயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டு. ஸோ கிரிட் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மாடிஃபயர். ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி அந்த லைட்டோட ஸ்ப்ரெட்டு. ஸோ லைட்டோட ஸ்ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது லைட்டோட ஸ்ப்ரெட்டு எல்லா இடத்துலையும், அதாவது நீங்கள் த்ரூ பண்ணுற இடத்துல ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ரொம்ப வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அவ்வளோ எனக்கு ஃபில் ஆவேனா, எனக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஃபில் ஆனால் போதும். அதாவது கொஞ்சம் லைட் ஸ்ப்ரெட் அவுட்டை கம்மி பண்ணி த்ரூ பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிரிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரிட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட்டோட ஸ்ப்ரெட்டு வந்து கொஞ்சமே கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்டு கம்மியாகிறனால பார்த்தீங்கன்னா உங்களோட லைட்டை வந்து நிறைய க்ரியேட்டிவ் லைட்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே டார்க் போர்ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிரிட்டை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிரிட்டை பொறுத்த வரைக்கும் டார்க் போர்ட்ரேட்ஸ்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். அதாவது நீங்கள்
டார்க் ஜோனில் எடுக்கிற மாதிரி எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு இந்த கிரிட்னால பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மாடிஃபையர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னூட்டு. ஸோ ஸ்னூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் மாடிஃபையர் அதை வந்து நீங்கள் உங்கள் லைட்டில் மாட்டிட்டு நீங்கள் வந்து லைட் ஃபோட்டோஷூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வழியில் ஒரு லைட் தெரிஞ்சால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்க்கிளான ஒரு போர்ட்ரேட்ஸ் எடுக்கணும், சர்க்கிளில் லைட் வர மாதிரி ஒரு எஃபெக்ட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்னூட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸ்னூட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பியூட்டி டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது எதுக்குலன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபின்னு வந்துட்டால் இந்த பியூட்டி டிஷ் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீலில் தான் வரும். ஸோ ஸ்டீலில் வரனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டான லைட் கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு மேஜர் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த பியூட்டி டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டிஃப்யூசரும் யூஸ் பண்ணாமல் அதாவது வெறும் இந்த பிளேட் மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் ஹார்ட் லைட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது வந்து நீங்கள் சாஃப்ட் பாக்ஸுன்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான லைட் கொடுக்குது. பட் பியூட்டி டிஷ் வந்து அப்படியே ஆப்போசிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டான லைட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஹார்டான லைட்டே வந்துட்டு நீங்கள் இந்த பியூட்டி டிஷ் இல்லாமல் வெறும் லைட்ஸ் வச்சு எடுக்கும்போது அதோட வெளிச்சம் வந்து ரொம்ப பார்க்கவே முடியாது. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். பட் இந்த லைட் வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. கொஞ்சம் லைட்டாக டிஃப்யூஸ் பண்ணி ஆனால் அந்த அளவுக்கு ஹார்ட் லைட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸோட டீட்டெயில் காட்டுறதுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பியூட்டி ஷாட்ஸ்லாம் எடுத்து ரீடச்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா போது ஃபேஸ் ரீடச் பண்ணும்போது இந்த பியூட்டி டிஷ் போட்டு நீங்கள் லைட்ஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஹார்ட் லைட்டாக இருக்கனால ஃபேஸில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ஷூட்ஸு, நிறைய பியூட்டி போர்ட்ரேட்ஸு, நிறைய ஃபேஸ் ஓரியன்டட் ஷாட்ஸு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி டிஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மாடிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடிஃபையர். ஸோ இப்போ இந்த கோபோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோ பிட்வீன் ஆப்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபையர் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்டிக்கல் ஸ்னூட்டில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் கோபோஸ் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி கிடைக்கும். அதே மாதிரி இதில் நிறையா வேரியேஷன் இருக்குது. அதாவது சர்க்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ், லாட் ஆஃப் பேட்டர்ன், ஸோ ஸ்லிட் மாதிரி எஃபெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் ஓரியன்டட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து கோபோஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கோபோஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அந்த கேட்டகரி பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு கேஷுவல் ஃபோட்டோகிராஃபி ஸோ அந்த மாதிரி டைப்புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோபோஸ் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மாடிஃபையர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்னூட்டு. ஸோ ஆப்டிக்கல் ஸ்னூட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. இந்த ஒரு பவன் மவுண்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45,000க்கு மேலே வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கண்டினியூஸ் லைட் வாங்கணும். ஸோ இப்போ எல்லாம் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 lakhsக்கு மேலே போகும். பட் 1.5 lakhsக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடிஃபையர் வந்து ரொம்ப ஒர்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரியல் டைம்லேயே அதாவது கண்டினியூஸ் லைட்லேயே வந்து உங்களோட ஷாட் எப்படி வரும்னு முன்னாடியே நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து கண்டினியூஸ் லைட்டில் ஆல்ரெடி தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்னூட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்டிக்கல் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு ஸ்கோப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கோப்பை நீங்கள் வந்து இந்த ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கண்டினியூஸ் லைட்டில் மாட்டிட்டு இதில் ஒரு ஆப்டிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தருவாங்க, லாட் ஆஃப் ஜெல்ஸ் இருக்கும், கலர் ஜெல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லேயர்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம். ஸோ இது சிமிலர் டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கோபோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்னூட்டு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இது வந்து எல்லாருக்கும் ஆஃபோர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் அதிகம். ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட் வந்து கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு மாடிஃபையர்ஸை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ தான். ஸோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஒரு சாஃப்ட் பாக்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஃபோட்டோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி எடுங்க. அதாவது ஒரு கிரிட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஒரு ஸ்னூட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஒரு பியூட்டி டிஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மாடிஃபையர்ஸ் நிறைய ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடிஃபையர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து டவுட்ஸ் இருக்குது, யாருக்காச்சும் வந்து இந்த மாடிஃபையர்ஸ் பற்றி புரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.